நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு உலகத்தில் யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, பணம் இருக்கவங்க, செல்வாக்கு இருப்பவர்கள், பரம்பரை சொத்து இருக்கிறவங்க, இல்லை அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்க, அரசு அலுவலகங்களில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்க, சொத்து வைத்திருப்பவர்கள், தினசரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வியாபார நிறுவனங்கள் நடத்துபவர்கள், தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், மீடியா வச்சு நடத்துகிறவங்க, ஆதிக்க சக்திகள், இவங்க தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்களே, தர்ம நியாயம்லாம் இருக்கே, வாழ்க்கையில் பணமும் சொத்து மட்டும்லாம் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, அதெல்லாம் மனித வாழ்க்கைங்கிறது வேறு வகையானது, அறம் சார்ந்தது, நிம்மதி சார்ந்தது, மகிழ்ச்சி சார்ந்தது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தப்புன்னு நினைக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இறுதி பயணத்திற்கு பின்னால் உள்ள செய்திகளை எல்லாம் பேசிக்கிட்டு வராங்களே ஒழிய, அது யாரும் பேசுகிறவங்களோ யாரோ யாருக்கும் தெரியாதில்ல. அது பின்னாலங்கிறது அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நிகழ்காலத்தில் தானே இந்த ஆடம்பரத்தோடையும் பெரிய செல்வாக்கோடையும் மனிதர்கள் மிதிச்சும் நசுக்கியும் கட்டுப்படுத்தியும் வாழ்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடக்குது, அரசாங்கம் நடத்துகிறாங்க, முதல்வர் அவங்கெல்லாம் கலந்துட்டுருக்காங்க. அதில் கூட யாருங்க மேலே ஏறி பேசுகிறா? யாராவது ஏழை, பயன்பெற்ற சாதாரண கூலி தொழிலாளி, அல்லது சாதாரண வறுமை கோட்டில் நிற்கிறவன், நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறவன், குடிசையில் இருக்கிறவனை கூப்பிட்டு வச்சா மேடை ஏற்றி பேசி கீழே முதல்வர் உட்காந்துருக்காரு? கிடையாது. பிரதமர் வராரு, யாரையாவது அவர் கீழே உட்காந்துட்டு சாதாரண ஆளை மேலே ஏற்றி வச்சு பேச விட்டுருவாங்களா? அதெல்லாம் எல்லாம் வேஷம்ங்க. யார் வாழ முடியும்? யார் கிட்ட போக முடியும்? அதிகார வர்க்கத்தினுடைய கிட்டத்தில் யார் போக முடியும்னா, பணம் இருந்தால் தாங்க போக முடியும். இல்லை ஜாதி இருக்கணும், இல்லை மக்கள் பணம் இருக்கணும், இல்லை ஆட்கள் செல்வாக்கு இருக்கணும், சொந்தம் சுருத்து பெரிய பொறுப்பில் இருக்கணும். ஒரு வேறு மாதிரியான வட்டம் உருவாகிடுச்சுங்க. இனிமேல் சர்க்கார் வேலைக்கு போகணுன்னா, ஏற்கனவே அப்போ சர்க்கார் வேலையில் இருந்தான்னா அவன் புள்ள சர்க்கார் வேலைக்கு போகும். ஏற்கனவே மிகப்பெரிய அரசியலில் ஒரு தீவிரமான ஒரு ஆளாக இருந்தால் அவன் புள்ள அரசியல்வாதி ஆகும். இப்படிப்பட்ட ஒரு ஜீன், அதாவது முதல்ல சொல்லுவாங்கல்ல, ஜீன்னு அப்பனுக்கு உள்ளது மயனுக்கு வரும்னு, அது கிடையாது. இப்போ பணம் யார்கிட்ட இருக்குது, பதவி யார்கிட்ட இருக்குது, அவங்க தான் ஆளும் வர்க்கத்தை நெருங்க முடியும், அவங்க தான் மேலிடத்தில் வர முடியும், அவங்க கருத்து தான் முதல்வர், பிரதமர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லார்ட்டையும் போகவே ஒழிய நீங்களும் நானும் கருத்தெல்லாம் போகாதுங்க. அதனால் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, சம்பாதிக்க வைங்க. நன்றி, வணக்கம்.